பொன்னி சக்தி ஆடிட்டோரியம் கூட்டி போய் பாட வச்சானே அத பத்தியா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல ஒவ்வொருத்தரோட பார்வையும் மாறுபடும். அதே மாதிரி இந்த விஷயம் உனக்கு சங்கடமா தெரியுது. இதெல்லாம் நல்லா பேசுங்க. ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க பேச்ச கேட்காம சக்தி அவன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறத பத்தி மட்டும் ஒன்னும் கேட்டாதீங்க. அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு இப்படி எல்லாம் சொல்ற? என்ன தப்பு பண்ணிட்டானா? ஏன் கேட்க மாட்டீங்க? அந்த முத்தைய மகன் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னில இருந்தே உங்க பேச்சு கொஞ்சம் தினசாதான் இருக்கு. சோலி முடிச்சு. ஜெயா, இப்ப நீ எதை பத்தி பேசுறதையோ அதை மட்டும் பேசு. இப்ப எதுக்கு இந்த விஷயத்துல பொண்ணு இழுக்கிற? இழுக்காம இதுவும் அவ சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. இப்ப என்ன 40,000 ரூபாய் செலவு பண்ணி ஆடிட்டோரியம் புக் பண்ணி அவளை பாட வச்சது தப்பா? அதுதான் அவன் இஷ்டம்னு சொல்லிட்டான்ல. இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு தேவனா பணத்தை பெருசா நினைக்காம அதை செய்யறவனா அது உங்களுக்கே நல்லா தெரியும். 40,000மோ 4 லட்சமோ அது அவன் பணம். அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். அவன் பிசினஸ் பண்றான், அதுல அவனுக்கு வருமானம் வருது. அதுல இருந்து எடுத்து செலவு பண்றான், அது அவனோட உரிமை. அதை நான் தடுக்கவே மாட்டேன். ஆனா அவன் பொண்ணியை நடத்துற விதமும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க அவளை மதிக்கணும்னு எதிர்பார்க்கறதும் தான் தப்பா இருக்கு. அதை நினைச்சாதான் எனக்கு கோவமா வருது. ஜெயா, அவன் எதிர்பார்க்கறது நியாயம் தானே? அவன் அவ்வளவு நியாயஸ்தானா இருந்தா அவளை கூட்டிட்டு போறப்பவே இதுக்காக தான் போறோம்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. அது என்ன எல்லாத்தையும் மூடி மறைச்சு பண்றது? அவனுக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு தைரியம் இல்லாமலாம் இல்ல. இங்க நிறைய பேருக்கு இந்த பாரு, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. உனக்கு நான் நேரடியாவே சொல்றேன். உஷா மூர்த்திகளாம் பொண்ணியை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. ஏன் நம்ம சுந்தர மாப்பிளை கூட பொண்ணு மேல ஒரு அதிர்ச்சி இருக்கு. இவங்க எல்லாம் ஏதாவது சொல்லுவாங்கறதா அதை தவிர்க்கிறதுக்காக கூட சொல்லாம போயிடலாம் இல்லையா? நான் என்ன சொன்னாலும் நீங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறீங்கல்ல? இல்ல ஜெயா, என் மனசுக்கு நியாயம்னு பண்றத நான் சொல்றேன், அவ்வளவுதான். இப்படியே சக்தி சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டே இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்களே சங்கடப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுவான். அப்போ வலிக்கும் உங்களுக்கு. எனக்கு அப்பவும் வலிக்காது. ஏன்? ஏன்னா நம்மளோட விருப்பத்தை பிள்ளைங்க மேல திணிச்சு அது நடக்கலையேன்னு வருத்தப்படுற அப்பா நான் கிடையாது. பிள்ளைங்களோட எதிர்பார்ப்பு என்ன, அவங்களோட சந்தோஷம் என்ன, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழணும்னு நினைக்கிற அப்பா நான். அதனால என்னைக்குமே எதையும் எதிர்பார்த்து நான் ஏமாந்து போக மாட்டேன். இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்குங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அவனோட வயசு நம்ம கல்யாண வாழ்க்கையோட அனுபவம். நாம சொல்றது கேட்டு தான் அவன் நடக்கணுமே தவிர அவன் சொல்றது கேட்டு நாம நடந்துக்க கூடாது. இந்த எண்ணமே தப்பு ஜெயா. ஒரு விஷயத்தை அவன் சரியா பண்றாங்க போது நாம எதுக்கு அதுல தலையிடணும்? என்ன கேட்டா அவன் எல்லா விஷயத்திலையும் சரியா தான் நடந்துக்கிறான். உங்ககிட்ட பேசி என்னால எதையுமே புரிய வைக்க முடியாதுங்க. என்ன விட்டுருங்க. எனக்கு என்னன்னு படுத்து தூங்காம எதுக்காக இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்ட பாத்தியா? எனக்கு இது தேவைதான். நீ இப்படியே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, படுத்து தூங்கினாலும் சரி, நீ படுக்கும்போது இந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிடு. என்ன, நான் தூங்க போறேன். குட் நைட். எதுக்கு நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ராப்பரா பிளான் பண்ணி சொல்லிருக்கலாம் சந்திரசேகர். இப்படி லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்றது ரொம்ப அன்ப்ரொஃபஷனலா இருக்கு. சாரி குரு, ஏதோ எதிர்பாராத விதமா இப்படி நடந்து போச்சு. உண்மையை சொல்லணும்னா இப்படி எல்லாம் நடக்கணும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். அடுத்த ரெக்கார்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்களே உங்களுக்கு கால் பண்றோம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பு நடக்காது சார். சரிங்க ஜெயலட்சுமி, உங்ககிட்ட நான் ஏன் கோச்சுக்க போறேன்? 15 வருஷமா நீங்க எங்களுக்காக பாடுறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட இப்படி ஆனது இல்லையே சார். புரியுது ஜெயலட்சுமி, இருந்தாலும் இந்த மாதிரி லாஸ்ட் டைம் கேன்சலேஷன் இல்லாம பாத்துக்கோங்க. வரேன் ஜெயலட்சுமி, வரேன் சந்திரசேகர். எவ்வளவு பெரிய சிங்கர் அவரு. இத்தனை வருஷமா நமக்காக நம்ம ஆல்பம்ல பாடிட்டு இருக்காரு. இப்படி பண்ணிட்டீங்களே ரங்கராஜன். ஏன் இவ்வளவு அன்ப்ரொஃபஷனலா நடந்துக்கிறீங்கன்னு அவர் கேட்டுட்டு போறத பாத்தீங்களா? சாரி மேடம், நானும் இன்னைக்கு ரெக்கார்டிங் நடத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா நம்ம புக் பண்ண மியூசிஷியன்ஸ் எல்லாரும் இப்படி ஒட்டுமொத்தமா அவங்க பக்கம் போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம். இதெல்லாம் அந்த மாசல மணி வேணும்னே தான் பண்ணிருக்கான். பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிங்க போல. வேண்டாம் மசலமணி, ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டு இருக்க. இப்பதான் என் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள எல்லாம் மீறி போறேன்னா எப்படி? இன்னும் கொஞ்சம் போட்டுமே. இங்க பாருங்க மாசலமணி, நம்ம ரெண்டு பேருமே ஆடியோ கம்பெனி நடத்துறவங்க தான். இசையை ஆதாரமா வச்சுதான் நம்ம ரெண்டு பேரோட தொழிலுமே நடந்துட்டு இருக்கு. இதுல தேவையில்லாத இப்படி ஒரு விஷயத்தை பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. இன்னைக்கு ரெக்கார்டிங்காக நாங்க புக் பண்ணி வச்சிருந்த மியூசிஷியன்ஸ் அத்தனை பேரையும் டபுள் பேமெண்ட் கொடுத்து நீங்க உங்க ரெக்கார்டிங் கூட்டிட்டு போயிருக்கீங்க. கடைசி நேரத்துல சிங்கர் குமரகுரு சார் பாட வரப்போ இங்க ஒரு மியூசிஷியன்ஸ் கூட கிடையாது. நாங்க லாஸ்ட் மினிட்ல எப்படி புது மியூசிஷியன்ஸ் ரெடி பண்ண முடியும் சொல்லுங்க? இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? டென்ஷன் ஆகாதீங்க ஜெயலட்சுமி. Everything is fair, not only in love and war, but in business too. போர்லையும் காதலையும் மட்டும் இல்லை ஜெயலட்சுமி, தொழிலையோ நாம என்ன செஞ்சாலும் அது நியாயம் தான். எனக்கு ஏன் வேலை நடக்கணும், அதை விட முக்கியமா உங்க ரெண்டு பேர் வேலையும் டிஸ்டர்ப் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சேன். நீங்களும் உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கலாம். வேண்டாம் மசலமணி, இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க. இல்ல இதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். எந்த விளைவுகளையும் சந்திக்க இந்த மாசலமணி எந்த நேரமும் தயாரா இருக்கு.
வரட்டுங்களா? வர வேண்டாம் போ. இந்த மாசம் ஏன் இவ்வளவு தப்பான ஆளா இருக்காரு? ப்ரொஃபஷனலிசம்னா என்ன தெரியாதா பாருங்க. நாம ரெக்கார்டிங் ஃபிக்ஸ் பண்ணிருந்த மியூசிஷியனை அவர் கூட்டிட்டு போய் அதிக சம்பளம் பேசி அவர் பாடவுக்கு என்ன அவருக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு எனக்கு புரியல. நம்ம கம்பெனி அழிக்கணும்னே அவன் கங்கணம் கட்டி சுத்திக்கிட்டு இருக்கா சண்முகம். ஏன் அவனுக்கு வேற மியூசிஷியனே கிடைக்காதா? அதுவும் நாம புக் பண்ண மியூசிஷியனை நம்ம கொடுத்த பேமெண்டோட டபுள் கொடுத்து புக் பண்ணிருக்கா. இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருந்தா வச்சுக்கோங்க, அவர் நாளைக்கு அழிஞ்சு தான் போவான். நம்ம ஃபிக்ஸ் பண்ண தேதியில ரெக்கார்டிங் பண்ண முடியலனா கிளையன்ட்க்கு பாட்டும் கொடுக்க முடியாது, ஆடியோவும் ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இப்படி பண்ணி திரிறாரு. இப்படி எல்லாம் கூட ஆளுங்க இருப்பாங்களா என்ன? அடுத்தவங்க கம்பெனியை கெடுக்கிறதுல அப்படி என்ன சந்தோஷமோ தெரியல. இந்த மாதிரி ஏற்கனவே 2-3 இன்சிடென்ட் நடந்ததா என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. ஆனா ரெக்கார்டிங்கே கேன்சல் பண்ண வைக்கிற அளவுக்கு அவர் போவார்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த ரெக்கார்டிங்காக தான் இன்னைக்கு மலேசியால நடக்கிற இந்த கான்சர்ட்டை நான் கேன்சல் பண்ணேன். இப்ப கடைசியில அங்கேயும் போக முடியாம இந்த ரெக்கார்டிங்கும் பண்ண முடியாம ஆயிடுச்சு. இத்தனை வருஷத்துல குமரகுரு சார் நமக்காக பாட வந்து இப்படி ரெக்கார்டிங் கேன்சல் ஆகி போனதே இல்ல. நம்ம நிலைமையை அவர் புரிஞ்சுக்கிட்டாலும் அவ்வளவு பெரிய ஆளை வர வச்சு பாடாம திரும்ப அனுப்புனது ரொம்ப கஷ்டமா போச்சு. மாமா, கேட்கலன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நமக்கு வாசிக்கிறதுக்கு வர ஆள் கிடைப்பாங்கல்ல, அவங்கள வச்சு வேலையை முடிச்சிருக்கலாமே. வேலை முடியுங்கிறத விட பாட்டு நல்ல குவாலிட்டியா வரணுங்கிறது முக்கியம் இல்லையாமா? நம்ம கிட்ட ரெகுலரா வாசிக்கிறவங்க எல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரொம்ப திறமையான மியூசிஷியன்ஸ். அவங்க நமக்காக வாசிக்கும் போது நாம எதிர்பார்க்கிற குவாலிட்டி அதுல இருக்கும். தொடர்ந்து இத்தனை வருஷமா அவங்க தான் நமக்கு வாசிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா நமக்காக வாசிக்கிறவங்க இப்படி பணம் கொடுத்தோன்னே போயிருக்க கூடாதுல்ல. பணம்னு வந்துட்டா பணம் கூட வாய் திறக்கும்னு சொல்லுவாங்க. பாக்குற வேலைக்கு 2 மடங்கா சம்பளம் கிடைக்கும் போது அவங்க அதை வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இருந்தாலும் தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்குல்லக்கா. அதெல்லாம் இப்ப யாரும் பாக்குறது இல்லம்மா. நாம தான் செய்யற தொழில தெய்வமா நினைச்சுட்டு இருக்கோம். மத்தவங்க எல்லாம் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு தான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அவர் ஒரு காலத்துல எனக்கு நிறைய நண்பர் வேற. ஆனா அதே தொழில நம்ம வளர்ந்து வரது பிடிக்காம பொறாம அவர் கண்ணை மறைக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே இல்லம்மா, எல்லா துறையிலையும் தன்னை சேர்ந்தவங்களோட வளர்ச்சி பொறுக்காம துரோகம் பண்றவங்க இருக்கத்தானே செய்யறாங்க. அந்த மாதிரி தான் இவனும். எப்படித்தான் இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் செய்ய முடியுதுன்னு தெரியல. அவன மாதிரி பணம் காசு மட்டும் போதும், பழக்க வழக்கம் முக்கியம் இல்லைன்னு நம்மளால இருக்க முடியலையே. புரியுது மாமா. அந்த ஆளு பேசின பேச்ச நினைக்க எனக்கு ஆத்திரமா வருது. அவன் செஞ்ச துரோகத்தை என்னால என்னைக்குமே மறக்க முடியாதுங்க. ஜெயா விடு, நீ பதட்டப்படாத, அமைதியா இரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படிங்க பதட்டப்படாம இருக்க முடியும்? இன்னைக்கே நம்ம முடிச்சுக்க வேண்டிய வேலை. அந்த ஆளால எல்லாமே கெட்டு போச்சு. இந்த விஷயத்தை பத்தி கிளையன்ட் கிட்ட சொன்னப்போ நல்ல வேலை அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு டிலே ஆனாலும் பரவாயில்ல நல்லபடியா பண்ணி கொடுங்கன்னு சொன்னாரு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரமா பாட்டு ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கணுங்க. அதை எப்படி முடிக்க போறேன்னு நினைச்சாதான் எனக்கு தலையை வெடிச்சிட்டு போல இருக்கு. ஜெயா மாமா, ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? மா, அந்த ஆள் பண்ண துரோகத்துக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா அத்தை, என்னெல்லாம் பாருங்க. எந்த டென்ஷன் வந்தாலும் நான் எதையுமே தலை கேட்க மாட்டேன். சைடுல ஏதாவது கட்டர் இருந்தா எடுத்துக்கூட. உன் டென்ஷனும் ஜெய டென்ஷனும் ஒண்ணா? சித்தப்பு, யாருக்கா இருந்தாலும் டென்ஷன் தானே. ஒரே கூட போட்டுறாங்களே. ஜெயா ஒன்று பண்ணுவோமா? மனசு ஒரு மாதிரியா இருக்கு. நாம சமயபுரம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துருமா? அப்பவாச்சும் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஹை, சமயபுரம் போறீங்களா மாமா? அப்ப நாங்களும் வரோம் மாமா. குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டா நல்லது தானே. எல்லாரும் கிளம்பிட்டா வீட்ல யார் இருப்பா? சிவானி வேற ஸ்கூல்ல இருந்து வந்துருவாள. நான் வீட்ல இருக்கேன்க்கா, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அவ இருக்கேன்னு சொல்றாளே, நாமெல்லாம் போலாம் மாமா. எல்லாரும் வரப்ப நீ மட்டும் வரலனா எப்படிமா? நீ வா. சிவானி வேணா போற வழியில ஸ்கூல்ல பிக்கப் பண்ணிட்டு போயிடலாமா? ஆமா பொண்ணு, நீ வா, போயிட்டு வரலாம். வா. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அதுக்குலமா அதான் வரலன்னு சொல்றாளே, அப்புறம் எதுக்கு தாங்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. வராதவங்க வீட்ல இருங்க. இருக்கிற பிரச்சனையில இதை ஒரு பிரச்சனை ஆக்கிட்டு. தங்கச்சி, மனசு நிம்மதிக்காக தான் நம்ம கோயிலுக்கே போறோம். நீ இப்படி டென்ஷன் ஆன எப்படி? கொஞ்சம் பொறுமையா இருமா. சரிமா, நீ வீட்ல இருந்து பாத்துக்கோ. நாங்க எல்லாரும் போயிட்டு ராத்திரிக்குள்ள வந்துறோம். சரிங்க மாமா. சரி வாங்க, கிளம்புவோம். இதான் அவங்க வீடு. இந்த வீடானா? சரி. இந்தா ஆள் இருக்காங்க. மா, யாருங்க? வணக்கம்மா. வணக்கம்மா. சந்திரசேகர் ஜெயலட்சுமி அவங்க வீடு தானே இது? ஆமா. நீங்க? அம்மாவை பாக்கிறதுக்காக நாங்க அரியலூர்ல இருந்து வந்திருக்கோமா. இவர் எங்க ஊர் தலைவர். இவர் எங்க ஊர் கோயில் தர்மகர்த்தா. வணக்கம். வணக்கம். உள்ள வாங்க. உட்காருங்க. சரிம்மா. உட்காருங்க. குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரவா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நீங்க ஜெயலட்சுமி அம்மாவோட பொண்ணா? இல்ல, நான் உங்க மருமக. நல்லதுமா. என்ன விஷயமா அத்தையை பார்க்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, எங்க ஊர்ல இருக்க முத்துமாரியம்மன் கோயில்ல 12 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் பண்ணியாச்சு. எந்த குறையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நேத்து பூசாரி மேல ஆத்தா இறங்கி எல்லா ஏற்பாடும் பண்ணீங்களே, ஆத்தா மனசுக்குள்ள என் மகிமையை ஊருக்கு எடுத்து சொல்ல பாட்டு கச்சேரி வச்சிருக்கீங்களான்னு கேட்டுச்சு.
நாங்கெல்லாம் அதை கேட்டு சிலுத்து போயிட்டோமா. நல்லா பாட்டு பாடுறவங்களை கூப்பிட்டு பாட வச்சு என் மனசை குளிர வைங்கடான்னு சொல்லி ஆத்தா மலையடிச்சு. தமிழ்நாட்டிலே பெரிய அளவுல ஆன்மீக தமிழ் இசை பாட்டு பாடுறதுன்னா அது சந்திரசேகர் ஐயாவும் ஜெயலட்சுமி அம்மாவும் தான். அதான் நாளைக்கு கும்பாபிஷேகத்துல அவங்களே பாட வைப்போன்னு முடிவு பண்ணி உங்களை தேடி வந்திருக்கோமா. அவங்க எவ்வளவு பிஸியா இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியுமா. ஆனா சாமியை வந்து கேட்டதுனால அவங்க கண்டிப்பா வர ஒத்துப்பாங்க நினைச்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோமா. அவங்கள பார்க்க முடியுமாமா? அத்தை இப்ப வீட்ல இல்ல. கச்சேரிக்கு எதுக்கும் போயிருக்காங்களா? எங்க கச்சேரின்னு சொல்லுங்க, நாங்க வேணா நேர்ல போய் பார்த்து பேசிக்கிறோமா. இல்ல அவங்க சமயபுரம் கோவிலுக்கு போயிருக்காங்க. எப்படியும் வரதுக்கு ராத்திரி ஆயிடும். முத்துமாரியம்மன் கோயில் விசேஷமா நாங்க தேடி வந்த நேரத்துல அவங்க சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்குது. எல்லாம் தெய்வ செயல்தாமா. நாங்க ஊர்ல இருந்து கிளம்பி வரப்ப போன் பண்ணோமா, அவங்க போன் லைன் கிடைக்கவே இல்லமா. அதனாலதான் தெரிஞ்சவங்களை விசாரிச்சு நேரா வீட்டுக்கே வந்துட்டோம். அவங்க வந்ததும் நாங்க வந்த விஷயத்தை மட்டும் நீங்க சொல்லிட்டா மட்டும் போதுமா. ரொம்ப சந்தோஷமா. தம்பி கொடுப்பா. இந்தாங்கம்மா, இது கோவில் கும்பாபிஷேகத்தோட விழா அழைப்புதல். அவங்க கண்டிப்பா வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில அவங்களை கேட்காமலே பத்திரிகையில அவங்க பேரை அடிச்சாச்சுமா. உங்க அத்தை மாமா கிட்ட நீங்க தான் பக்குவமா எடுத்து சொல்லி இதை புரிய வைக்கணும். வாங்கிக்கணுமா. இல்ல என்னால இத பத்தி சொல்ல முடியாதுங்க. நீங்களே அவங்க கிட்ட பேசிடுங்க. பேசலாம் தான் போன் பண்ணோம், லைனே கிடைக்கலமா. நாங்க என்னமா பண்றது? அவங்க கூட எங்க மாமா அக்கா எல்லாம் போயிருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க வரேன். சரிமா. சில பேருக்கு ஃபோன் போக மாட்டேங்குது, சில பேர் ஃபோன் எடுக்கல. ஒருவேளை அவங்க கோவிலுக்குள்ள போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏமா அவங்க வர்றதுக்கு ராத்திரி ஆயிடும் வர சொல்றீங்க. அது வரைக்கும் காத்திருந்து சொல்லிட்டு போற அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லமா. கும்பாபிஷேகத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் நிறைய பண்ண வேண்டியது இருக்குமா. நீங்க தப்பா எடுத்துக்கலாம். இந்த பத்திரிகையை அவங்க கிட்ட கொடுத்து விஷயத்த சொல்லிடுங்கம்மா. எப்படியாவது அவங்க 2 பேரும் வந்து எங்க ஆத்தா சன்னதியில அவங்க மனசுருகி பாடினா மட்டும் போதுமா. இந்தாமா பத்திரிக்கை வாங்கிக்கங்கம்மா. அம்மா இதுல முன்பணமா 1 லட்ச ரூபா இருக்கு. இது அம்மா கையில கொடுத்து திருவிழாக்கு வர சொல்லுங்கம்மா. கூட குறைய இருந்தாலும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்து கொடுத்துடலாமா. இந்தாங்கம்மா புடிங்கம்மா. ஜெயலட்சுமி அம்மா பாட்டால ஆத்தா மனசுக்கு இருந்தா எங்களுக்கு அதுவே போதுமா. திடீர்னு வந்து இவ்வளவு பெரிய தொகை கொடுக்குறீங்க. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க வந்தா இதை கொடுத்து கச்சேரியை நல்லபடியா நடத்தி கொடுக்க சொல்லுங்கம்மா. அது போதும். அவங்களுக்கு நாளைக்கு என்ன வேலை இருக்குன்னே தெரியலங்க. ஒருவேளை அவங்க வர முடியாம போயிடுச்சுன்னா என்னங்க பண்றது? சாமி விஷயம் வேற சொல்றீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க தான் எடுத்து சொல்லி அவங்களை எப்படியாவது வர வைக்கணும். அது உங்க பொறுப்புமா. நீங்க கொஞ்ச நேரம் இருந்து அவங்க வந்ததும் நீங்களே அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு போயிடுங்களேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குமா. ஒருவேளை ராத்திரியில எங்களால வர முடிஞ்சா கண்டிப்பா வந்து சொல்லிட்டு போறோம். சரிங்க. ஜெயலட்சுமி அம்மா வந்து பாடினா மட்டும்தான் எங்க மண்ணும் மனசும் குளிரும். அவங்களோட சேர்ந்து நீங்களும் குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்கம்மா. இந்த அழைப்பு இதெல்லாம் மறக்காம அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஆத்தா சன்னதியில 1 மணி நேரம் பாடினா போதுமா. என்னங்கம்மா பணம் வாங்கிக்கங்கம்மா. பணம் ஏதாவது கூட குறை இருந்தா கூட தரமா. இல்ல பணத்தை பத்தி பிரச்சனை இல்லைங்க. நான் அவங்க கிட்ட இதை பத்தி எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கேங்க. நீங்க உங்க மருமக தானே. நீங்க சொன்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்கம்மா. எங்களுக்காக நீங்க தான் அவங்க கிட்ட பேசணும். சரிங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பா சொல்றேன். ரொம்ப நன்றிமா. அப்ப நாங்க கிளம்பிடுங்களா? வா தம்பி. வாயா போலாம். அப்ப நாங்க வரமா? வரேன்மா. கண்டிப்பா வந்துருவாங்கல்ல. கவலைப்படாத தம்பி. கண்டிப்பா வந்துருவாங்க. வாங்க வாங்க. ஆதா கண்டிப்பா அவங்கள கூட்டிட்டு வந்துருவாங்க. கண்டிப்பா தானே இருக்கும். கவலைப்படாதீங்க. வாங்க வாங்க.